ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜீவா சேனல். நீங்கள் எதை பற்றி போக போனால் இன்னைக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காரு. அதாவது ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா ராமநாதன் அச்சனர். அவர் அங்கே நாடாளுமன்ற எம்பி, தமிழ் பேசுகிற எம்பி, தமிழ் பேசுகிற ஒரு எம்பி. அவர் இன்னைக்கு தமிழ்நாடு விசிட் பண்ணியிருக்காரு. விசிட் பண்ணி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே அனுமானத்தை காட்டணும், நீங்கள் கருணை காட்டணும்னு விஜயருக்கு ஒரு கடிதம் மாதிரி கொடுத்துருக்காரு. அவங்க அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காரு. இது அது முடிச்சுட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி இன்னமும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. என்ன கான்ட்ரவர்சினா சீமான் அவர்கள் ரொம்ப கீழ்த்தனமாக பேசியிருக்கு. சீமான் அவர்கள் ஒரு பார்ஷாலிட்டியான ஒரு அரசியல்வாதி, அவர் மக்களோட பிரதிநிதியா அவரால் இருக்க முடியாது. அவர் ஓட்டுக்காக மட்டுமே தமிழர்கள் சுட்டு கொன்னான்ட்டு ஓட்டுக்காக மட்டுமே பேசுறாரு. எங்களோட போராட்டத்தை அவர் ஓட்டுக்காக அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு மட்டும் தான் சீமான் அவர்கள் இருக்காரே தவிர மற்ற எதுக்கும் அவர் இல்லை. அவர் வேற எதுக்கும் குரல் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா விஜயருக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாரு. அப்போ குரல் கொடுத்தாங்கன்னா அவர் எந்த நேரத்துக்கு ஓட்டுக்காக எங்க போராட்டத்தை அவர் யூஸ் பண்ணவே, எங்க ஒரு பிரச்சாரம் பண்ணணும் சரி, அதெல்லாம் சீமான் அவர்கள் சரியான ஒரு அரசியல்வாதி இல்லை, ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. அவர் செல்ஃபிஷாவே நிறைய இருக்காரு. இது ரொம்ப பெரிய பேச பொருளா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சீமான் அவர்கள் என்னன்னு தெரியும், தமிழ் தேசியம், தமிழண்டான்னு சொல்லி அந்த ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி பேசினே சீமான் அவர்களே தமிழ் தேசியம், தமிழ் இருக்கும்போது இது ஒரு விஷயம் பெரிய ஒரு விஷயம். அது ஸ்ரீலங்கால ஒரு தமிழர் பேசும்போது, ஒரு ராமநாதன் அச்சனர் பேசும்போது, ஒரு எம்பி பேசும்போது, ஒரு தமிழ் பேசுற எம்பி அங்க இங்க நான் பேசுறேன் பேசியிருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா வந்திருக்கு. இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு சைடு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சதி, சீமானவர்கள் சதி பண்றாங்க, சீமானவர்களோட சீமானவர்கள் பேசி யாராவது ஜெயிக்க முடியாது, சீமானவர்கள் பொய் கட்டுறாங்க, பொய் கணக்கெல்லாம் பொய்யெல்லாம் வச்சு பேசுறாங்க. சீமானவர்கள் நான் தமிழுக்காக 1008 போராட்டத்தில் இருந்திருக்காரு. இலங்கை தமிழர்கள் மீனவர்களை சுட்டு தோணும் போது வீர முயற்சியா வீரத்தனமா நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு. தொட்டு பாரு நான் போட்டு தள்ளினா நிறைய ஸ்பீச்சஸ் பேசியிருக்காரு. சீமான் அவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு பேசுறாரு, இது சரியில்லைன்ட்டு ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சா இன்னொரு கூட்டம் ஆமா இவர் சொல்றது உண்மைதான், சீமான் அவர் அதெல்லாம் பண்ற ஆள் தான், சீமான் அவர் பண்ணதான் அவர் ஓட்டு செதஞ்சிச்சு, அவர் அந்ததான் இன்னமும் மக்களோட பிரதிநிதி ஆகல அப்படின்ட்டு ஒரு கூட்டம் பேச ஆரம்பிக்குது. ஆனா எல்லாருக்கும் நல்லா தெரியும், சீமான் ஆரம்பத்துல அவர் ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தமிழ் தேசியம், தமிழ் கொள்கை, தமிழ் வளர்ச்சி, இதை பத்தி தான் பேச, தொழில் வளர்ச்சி, இதை பத்தி தான் பேசியிருக்கும் போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. விஜய் அவரை பத்தி ரொம்ப உயர்த்தியே பேசியிருக்காரு. விஜய் ஒரு நல்ல ஒரு லீடர், நல்ல பொலிட்டிஷியன். அவர் நல்லா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பெருமை வந்திருக்கு, அவரால் தான் நாங்க ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிமானமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவரோட சேவை இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கு ஒரு சேவை தேவை. இவர் ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சியா பேச ஆரம்பிச்சாரு. அந்த விஜய் பதவி ஏத்துனப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க சிஎம் ஆயிட்டாரு, விஜய் அவர்கள் வந்துட்டாரு, பெரிய ஆக்டர் வந்திருக்காரு, வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த பாராளுமன்ற ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் இவர் பேசியிருக்காரு. நான் பெருமையா இருக்கு எனக்கு, நீங்க கச்சத்தீவை கொடுத்துருங்க. அங்க பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கால பேசியிருக்காரு, கச்சத்தீவை கொடுத்துருங்க, எங்களை விஜய் அவர்கள் பார்த்துருக்காரு, சிஎம் அவர்கள் பார்த்துப்பாங்க, தமிழர்கள் எங்களை பார்த்துப்பாங்க, எங்களுக்கு தமிழ் கோடியான உறவுகள் எங்களை பார்த்துக்கும், அதெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அந்த டைம்ல போச்சு. அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விஜய் அவர்கள் சிஎம் ஆகும்போது இந்த கான்ட்ரவர்சிலாம் போச்சு. அதுலயும் மட்டும் இன்னைக்கு 2வது விசிட் பண்ணியிருக்காரு. நான் 2வது தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது சிஎம் அவர்கள் சிஎம் என்னால் பார்த்து பேச முடியல, பார்த்து கதைக்க முடியல. அவர் ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் சொல்லியிருக்காரு, பார்த்து எங்களால் கதைக்க முடியல, ஆனால் கதைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும், நாங்கள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனால் அதை நினைச்சுதான் வந்தா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் பேசுவேன். அவர் பதவி ஏற்றுறப்போ நான் நேரில் பார்க்கணும்னு நினைச்சேன். அப்போ நான் பாராளுமன்றத்தில் இருந்துட்டேன், அதனால என்னால் சரியா பார்க்க முடியல, இல்லைன்னா பார்த்துருப்பேன். அவர் பாராளுமன்றத்தில் அவரோட ஸ்பீச்சை நான் கேட்டிருப்பேன், நேரில் ஐ டு கான்டாக்ட் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படி என்னால் பண்ண முடியாது. ரொம்ப நான் வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு போராடி தான், எங்கள் அப்பா இதுக்காக போராடின ஒருத்தர், கேப்டன் பிரபாகர் டீம்ல அவரும் இருந்திருக்காரு. ஆனா நான் அவரோட மகன், நான் ஒரு போராடியோட மகன், அதை சொல்லி நான் பெருமையா இருக்கேன். போராடி மகன் எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் ஒளிஞ்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மருத்துவா தான் இருந்திருக்கேன், அதாவது இவர் டாக்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2024 தான் இவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, பொலிட்டிஷியன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் புதுசு தான், அரசியல் ஒரு வண்டு மாதிரி தான். ஆனா விஜய் அவர்களை பார்க்கும் போது எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் வருது. விஜய் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவை பார்க்கும்போது எப்படி ஒரு மகனுக்கு சந்தோஷம் வருமோ, அதே மாதிரி தான் சிஎம் விஜயை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வருது. அவர் ஒரு பெரிய ஒரு தலைவர், பெரிய மகான், பெரிய பொலிட்டிஷியன், ரொம்ப வாழ்த்தி பேசியிருக்காரு. ஆனா அதுவும் சந்தோஷமா பார்க்கும்போது சீமான் அவர்கள் ரொம்ப டவுன் பண்ணி பேசினால அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இவரை பத்தி பேசப்படுது. இவர் தமிழ்நாட்டுக்காக நிறைய பேசியிருக்காரு. அங்க பாராளுமன்றத்தில் ஒரு தமிழ் பேசுற ஒருத்தர் அங்க நின்று பேசுறது ஒரு பெரிய கட்ஸ் வேணும்.
அதை பேசிருக்கிறதுனால இவர் சொல்றது உண்மையா இருக்குமோ சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பெரிய நாளா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் வந்து இவர் எதிர்க்கிற கூட்டமா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்றாரு, தமிழக வெற்றிக்காக சப்போர்ட் பண்றாருன்னு அப்படி ஒரு கான்ட்ரவர்சி போகுது. அது மட்டும் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஆமை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு 30 கிராம் தான் இருக்கும். அதான் ஒரு ஆமையோட சரிசமா வெயிட். ஆனா இவரு என்ன சொல்றான்னு வந்து 50 கிலோ 70 கிலோ வந்து வத்தல் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி சீமான் சொல்றாரு. இது எப்படின்னே தெரியல. எப்பயாவது வேணா கேப்டன் பிரபாகரன் அவர் பார்த்திருக்கலாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். கேப்டன் பிரபாகரன் வந்து கதை பேசணும்னு சொல்றாரு, அது பேசணும்னு சொல்றாரு. இதெல்லாம் கொஞ்சமா நம்புற மாதிரி இருக்கா? அவர் சொல்லுறதுனா நீங்க காதுல வாங்கிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி நிறைய பேசுகிறாரு. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நாங்க சுட்டு கொன்னப்போ வந்து வேடிக்கை பார்த்த கூட்டம் அதெல்லாம் வந்து எங்களை வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க, மற்றபடி அவங்க எதுவுமே எங்களுக்கு சொல்லன்ட்டு ஓப்பன் டாக்கா பேசிருக்காங்க. வேடிக்கை பார்க்குறோம் கூட்டம் மட்டும் தான் அது. ஆனா எங்க விஜய் அப்படி கிடையாது. விஜய் பத்தி இன்னமும் உயர்த்தி நம்ம சிஎம் அவர்கள் வந்து உயர்த்தி பேசும்போது ஒரு பெருமையா இருக்கும்போது ஒரு பொலிட்டிஷியன் இப்படி சொல்லியிருக்கும் போது ஒருத்தர் வந்து நிறைய விமர்சனம் பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு வந்து பேசுறது ஃபுல்லா கான்ட்ரவர்சி தான் போகுது. அது ஒரு அப்படின்னு உங்களை வந்து கிடைக்கிற ஒரு அப்படின்னு உங்களை எக்ஸ்பிளேஷன் பண்றேன், ஒரு அப்படின்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணினே இருக்கேன். இது வந்து மோத அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும், மோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மேலும் நான் போற ஒரு நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியே இருப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். அப்போ யூடியூப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேர்க்கும். இதோ வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன்.